அரசு பணி யோகம் யாருக்கு? ஜாதகத்துல எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தா ஒருவருக்கு அரசு பணி கிடைக்கும், எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாங்க. வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய, அரசு பணியை குறிக்கக்கூடிய காரக கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது சூரியன் தாங்க. அரசாங்க பணிக்கு காரகமான கிரகமும் அதனுடைய வீடுமாகிய இந்த சிம்மமும் சிம்மாதிபதியும் ஆகிய இந்த சூரியன் வலுவாக இருக்கிறது தாங்க அரசாங்கத்துல பணி கிடைக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான காரக வலு. அப்படின்னா இந்த சூரியன் ஒருவருடைய ஜாதகத்துல எப்படி இருந்தா அவருக்கு அரசு பணி கிடைக்கும்? எந்த ஒரு விஷயத்துக்குமே காரகம், பாவகம், பாவகாதிபதின்ற 3 விஷயங்களை பார்க்கணும். அந்த அடிப்படையில முதன்மையாக வரக்கூடிய அந்த காரகம் அப்படிங்கிறதுல வரக்கூடியதுதான் இந்த சூரியன்ன்ற காரக கிரகம். அப்ப சூரியன் அரசாங்க பணி கிடைக்கணும்னா ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். வலுவா இருக்கிறதுனா என்னங்க? சூரியன் சிம்மத்துல ஆட்சியாக இருப்பது அல்லது மேசத்துல உச்சமாக இருப்பது, இந்த 2 நிலைகள் சூரியன் இயல்பிலேயே மிக வலிமையான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய தன்மைகள்ங்க. அப்ப இதற்கு அடுத்தபடியாக சூரியன் ஸ்தான பலத்தில் ஆட்சி உச்சத்தை அடையவில்லை என்றாலும் அதற்கு அடுத்தபடியாக திக்பலத்தை பெற்றிருக்கிறாரா? சூரியன் எந்த ஒரு லக்கணத்திற்கும் அந்த லக்கணத்தின் 10ஆம் பாவகத்துல பரிபூர்ண திக்பலத்தை பெறுவார். அப்படி ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் அவர் சூரியன் அவருக்கு 10ஆம் பாவத்தில் இருக்கிறார் அப்படின்னா அவர் பரிபூர்ண திக்பலத்தில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது ஆட்சிக்கு இணையான ஒரு பலம். சரி, சூரியன் 10ல இல்லைனாலும் கூட அதற்கு பக்கத்துல திக்பலத்துக்கு அருகில 9ஆம் பாவகத்திலேயோ அல்லது 10ஐ விட ஒரு படி மேல இருக்கக்கூடிய அந்த லாபஸ்தானமாகிய 11ஆம் பாவகத்திலேயோ இருப்பது அதுவும் திக்பலத்தில் ஒரு 80% ஒரு வலிமையை கொண்ட நிலையாகவே கருதப்படும். அதனால இந்த மாதிரி அமைப்புல இருப்பதும் சூரியனுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்பு தான். அதற்கு அடுத்தபடியாக சூரியன் நட்பு வீடுகள்ல இருக்கிறது. நட்பு வீடுனா குரு சூரியனுடைய நண்பர். அதனால குருவின் வீடுகள்லயோ அல்லது செவ்வாயின் வீடுகளிலேயோ அல்லது சந்திரனுடைய வீட்டிலேயோ இது மாதிரி அவருடைய நண்பர்களுடைய வீட்டில் இருப்பது அவருக்கு ஒரு நட்பு வலுன்றதை கொடுக்கும். அது கூட திக்பலமும் சேரும் போது அது கூடுதல் வலுவாக மாறி அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அதிகப்படுத்தும். சூரியன் ஆட்சி உச்சமாக இருப்பதை போலவே ஒரு தன்மையை கொடுக்கும் அந்த இடத்துல. சரி, சூரியனுடைய 2 வலுக்களை பார்த்து விட்டா, முதல்ல ஸ்தான பலத்துல ஆட்சி உச்சமாக இருப்பது அல்லது நட்பு நிலைமையில இருந்தாலும் திக்பலத்தோடு பரிபூர்ண திக்பலத்திலோ திக்பலத்துக்கு அருகிலோ இருப்பதுன்னு 2 நிலைகளை பார்த்து விட்டோம். அடுத்ததாக 3வது நிலையாக சூரியன் சுபர்களோடு இணைந்திருப்பது, நண்பர்களோடு இணைந்திருப்பது. அந்த அடிப்படையில சூரியன் புதனோடு இணைந்திருப்பது அல்லது இன்னொரு சுபராகிய சுக்கரனோடு சூரியன் இணைந்திருப்பது, இந்த இடங்கள்ல எல்லாம் அவர் சூரியனை அஸ்தங்கப்படுத்தாமல், அதாவது சூரியனால் தான் அஸ்தங்கப்படாமல் அந்த கிரகங்கள் குறிப்பிட்ட டிகிரி விலகி இருக்கும் பொழுது அவர்கள் இந்த சூரியனையும் சுபத்துவப்படுத்தி தானும் வலுவிழக்காமல் இருந்து அந்த கிரகம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை இயல்பாக கொடுத்து கொண்டே இருக்கும். அஸ்தங்கம் அடைந்தா அந்த குறிப்பிட்ட புதனோ சுக்கரனோ அவர்கள் தர வேண்டிய தன்மைகள் குறைவுபடுங்க. அதனால குறிப்பிட்ட டிகிரி விலகி இருப்பதே நல்லது. அதே போன்று குருவோடு சேர்ந்து சூரியன் குருவின் வீடுகளிலேயோ அல்லது மற்ற இடங்களிலேயோ இருப்பதும் சூரியனுக்கு மிக அதிகமான ஒரு வலிமை கொடுக்கும். சுக்கரனோடு இணைவதை காட்டிலும் சூரியனோடு இணைவது மிக அதிகமான வலிமையை கொடுக்கும். அதே போன்று சூரியனை குரு பகவான் 7ஆம் பாவகத்திலிருந்து நேர் எதிராக பார்ப்பது சிவராஜ யோகம் அப்படின்ற அடிப்படையில மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமாக அமைந்து அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை மிக அதிகப்படுத்துங்க. குருவுடைய 1, 5, 9ஆம் பாவகங்கள்ல இருப்பதும் குருவோடு இணைந்திருப்பது குருவின் சிறப்பு பார்வைகளாகி 5, 9ஆம் பார்வைகளில் இருப்பதும் அதே போன்று ஒரு நற்பலனையே தரும் என்றாலும் கூட இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கிறது குரு தன்னுடைய வலிமையை இழக்காமல், அதாவது சூரியனோடு இணையும் பொழுது அஸ்தங்க தோஷத்தை பெறுவார் இல்லையா, அதனால அந்த அஸ்தங்க தோஷத்தையும் பெறாமல் நேர் எதிரே இருந்து அவரை பார்க்கும் பொழுது குருவுடைய பார்வை தான் மிகவும் வலிமையானது. அந்த பார்வையை நேராக சூரியனின் மீது செலுத்தும் போது அவர்களுக்கு சூரியன் மிகவும் வலுப்பெற்று தன்னம்பிக்கை தைரியம் அதிகம் உள்ளவராக இருந்து அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் அதிகப்படுத்துவார் அந்த குரு பகவான். அதே போன்று சூரியன் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருப்பது சந்திர அதியோகத்துல இருக்கிறது. சூரியனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது அது பௌர்ணமி யோகமாக கருதப்படும். அப்ப அந்த முழு பௌர்ணமி சந்திரனோட ஒளியும் இந்த சூரியனின் மீது படும் பொழுது சூரியன் அதிகமான சுபத்துவத்தை பெறுவார். இது குருவுக்கு இணையான ஒரு சுபத்துவத்தை அந்த சூரியனுக்கு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா பௌர்ணமிக்கு
முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாளுன்ற அந்த சூரியனுக்கு 6, 7, 8ஆம் இடங்கள்ல சந்திரன் இருக்கும் பொழுதும் சந்திர அதியோகம் அப்படின்ற அடிப்படையிலும் இந்த சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான பலம் கிடைக்கவே செய்யும். இதுவும் சூரியனுக்கு அந்த அரசாங்க வேலையை தரக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தும். இப்ப காரகனாகிய சூரியனுக்கான ஒரு சுபத்துவ வலு எப்படி, அவர் தானாகவே இயல்பாகவே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதற்கு அடுத்த மாதிரி சிம்மம், சூரியனுடைய வீடாகிய சிம்மம் வலுவாக இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகுங்க. ஒருத்தருக்கு சூரியன் வலுவாக இருக்கிறார், ஆனா சூரியனுடைய வீடாகிய சிம்மம் வலு குறைவாக இருக்கிறது அப்படிங்கும்போது அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று குறையும். ஆனா சூரியனும் சிம்மமும் ரெண்டுமே வலுவா இருக்கு, ரெண்டுமே சுபர்களுடைய தொடர்புல இருக்கு அப்படிங்கும்போது அவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதில் அதிகாரம் மிக்க அரசு பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம்ங்க. அந்த அடிப்படையில சிம்மத்துல சுபர்களாகிய சுக்கிரன் இருப்பது அல்லது அவரோட புதன் இருப்பது, இது மாதிரி சுப கிரகங்கள் சிம்மத்தில் இருப்பது அல்லது சிம்மத்தை பார்ப்பது, ரெண்டு நிலைகளுமே சிம்மத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைகள் தான், சிம்மத்தை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் தான். அதே போன்று குரு பகவான் சிம்மத்தில் இருப்பது அல்லது சிம்மத்தை தன்னுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளின் வழியாக, சிறப்பு பார்வைகளின் வழியாக பார்த்து சுபத்துவப்படுத்துவது. இந்த குரு பகவான் ஒரே நேரத்துல சிம்மத்தையும் சிம்மாதிபதியாகிய சூரியனையும் வலுப்படுத்தக்கூடிய அமைப்புல ஒருவருக்கு அரசு வேலைங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாகிறது. அதே மாதிரிதான் குருவுக்கு இணையாகிய இன்னொரு சுபகிரகமாகிய சந்திரனும் அவருடைய பௌர்ணமி நிலை, அர்த்த சந்திரன், அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய சந்திரன், அது போன்று அவரும் சிம்மத்தில் இருப்பது அல்லது சிம்மத்தை பார்ப்பது, இது போன்ற நிலைகளிலும் சிம்மம்ன்றது வலுப்பெறும். சூரியனுடைய காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த சிம்ம வீட்டின் காரணமாக. சரிங்க, இதுவரைக்கும் காரக கிரகமாகிய சூரியனையும் காரக வீடாகிய சிம்மத்தையும் பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காரகம், பாவகம், பாவகாதிபதின்ற 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். சூரியன் எனக்கு போதுமான அளவுக்கு வலு இல்லை அப்படின்னாலும் கூட, இல்ல சூரியன் எனக்கு வலுவாதான் இருக்கு, அப்ப எனக்கு எந்த மாதிரியான ஒரு அரசு பணி கிடைக்கும், அரசுல கிளர்க்ல இருந்து பியூன்ல இருந்து மிகப்பெரிய IAS IPS ஆபீசர்ன்ற அளவுக்கு மிக உயரிய பதவிகள் இருக்கு, அப்ப அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அரசு பணி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம எதன் அடிப்படையில முடிவு பண்ணலாம், அந்த பாவகங்களின் அடிப்படையில தான் முடிவு பண்ணணும். 1 to 12 பாவகங்கள்ல இப்ப நம்ம உதாரணத்திற்கு ஒரு மேச லக்கணத்தை எடுத்திருக்கோம். இந்த மேச லக்கணத்திற்கு 1 to 12 பாவகங்கள்ல இந்த வேலையையும் தொழிலையும் குறிக்கக்கூடிய 6, 10ஆம் பாவகங்கள் வலுவாக இருக்கணுங்க. பொதுவாகவே எந்த ஒரு சாதனைகளையும் செய்வதற்கு, உயர் பதவிகளை அடைவதற்கு லக்கணம் வலுவாக இருக்க வேண்டும். இது ஒரு அடிப்படை விதி. லக்கணமும் லக்கணாதிபதியும் பலவீனமாக இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பெரிய உயர் பதவிகளும் கிடைக்காது. அதனால லக்கணமோ அல்லது லக்கணாதிபதியோ யாரேனும் ஒருவர் அதிக வலுவோடு இருக்கும் பொழுது, சுபர்களின் தொடர்போடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு இயல்பிலேயே அதிகாரம் வந்துவிடும். அதற்கு அடுத்த மாதிரியாக வேலையை குறிக்கக்கூடிய பாவகமாகிய 6ஆம் பாவகத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்கின்றனவா அல்லது அங்கிருந்து தசை நடத்துகின்றனவா அல்லது தொழிலை குறிக்கக்கூடிய உயர் பதவிகளை குறிக்கக்கூடிய 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்கின்றனவா. 6ஆம் பாவகம் என்பது சிறிய பணிகளை குறிக்கக்கூடியது, ஆனா 10ஆம் பாவகங்கிறது உயர் பதவியை குறிக்கக்கூடியது. அதனால சின்ன சின்ன பணிகளில் இருப்பீர்களா அல்லது உயர் பதவிகளை அரசாங்கத்தில் அடைய போறீங்களா அப்படிங்கிறது இந்த 2 பாவகங்கள் தாங்க குறிக்கும். அதனால இந்த 6ஆம் பாவகம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த மேச லக்கணத்துக்கு 6ஆம் பாவகத்தின் அதிபதியாக புத பகவானும் 10ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக சனி பகவானும் வர்றாங்க. இந்த 2 கிரகங்கள் அந்த 6ஆம் பாவகத்திலேயோ அல்லது 10ஆம் பாவகத்திலேயோ இருக்கும் பொழுது அந்த பாவகம் வலுப்பெறுகிறது. அந்த பாவகாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கிறார்னு அர்த்தம். அதற்கு மாற்றாக அந்த பாவங்கள் இல்லாம அந்த கிரகங்களுடைய மற்ற வீடுகள்ல ஆட்சியாக இருப்பது அல்லது அவர்களுடைய உச்ச வீட்டில் இருப்பதுமே அந்த 6, 10ஆம் பாவகங்களை வலுப்பெறச் செய்கிறது. இதற்கு அடுத்த மாதிரி அந்த பாவகத்துல சுப கிரகங்கள் இருப்பது, இது அந்த பாவகத்தை அந்த 6, 10ஆம் வீடுகளை வலிமைப்படுத்துகிறது. 6ஆம் பாவகத்துல குரு பகவானோ 10ஆம் பாவகத்துல சுக்கிர பகவானோ அல்லது புத பகவானோ இது போன்று யாரேனும் ஒரு சுபர்கள் அந்த வீட்டில் அமரும் பொழுது இயற்கையிலேயே அந்த பாவகம் வலுப்பெறுகிறது. அதனால அவர்களுக்கு அந்த வேலை, அந்த பதவி, அந்த தொழில் அப்படிங்கிறது அவர்களுக்கு மிக அதிகமாக அமைகிறது. அது அவர்களுக்கு சிறப்பாகவும் இருக்கிறது.
சரி, இது மாதிரி சூரியன் வலுவா இருக்கிறாரு, 6 10ஆம் இடங்கள்ல சுப கிரகங்கள் இருக்கு, 6 10ஆம் அதிபதிகள் வலுவாக இருக்கிறார்கள் அப்படின்னு அரசு வேலை கிடைச்சிருமா அப்படின்னா, அப்ப நடக்கக்கூடிய திசா புத்தி தான் எந்த ஒரு சம்பவமும் எப்ப நடக்கும், எப்போது நடக்கும் அப்படிங்கிறதை உறுதி செய்யக்கூடிய விஷயங்கள். ஒரு அமைப்பு இருந்தாலும் அது 25 வயசுல நடக்குமா, 35 வயசுல நடக்குமா, 45 வயசுல நடக்குமா அப்படிங்கிறதை உறுதி செய்யக்கூடியது திசா புத்திகள் தான். அரசு வேலைங்கிறது ஒரு நிரந்தர சம்பளம் தரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறதுனால அடுத்த 30 வருடங்களுக்கு உங்களுக்கு நிலையான ஒரு வருமானம் இருக்க வேண்டும்ன்ற அமைப்பு உங்க ஜாதகத்துல இருந்தால்தான், அதற்கேற்ற யோக திசைகள் அடுத்தடுத்து வர்றதா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே அரசு பணி கிடைக்கும். இல்லைன்னா சூரியன் வலுவா இருப்பதற்கான மற்ற காரகங்களாகிய சூரியனுடைய எலக்ட்ரீஷியன், மின்சாரம், தலைமைத்துவம், மேனேஜர் இது மாதிரி மற்ற பண்புகளில் நீங்கள் சிறந்து விளங்கலாம். ஆனா அரசாங்கத்துல பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு தள்ளிக்கிட்டே போகும். ஏன்னா இந்த 30 வருடங்கள் 20 வருடங்கள் அந்த வேலை கிடைச்சு அடுத்து வரக்கூடிய திசைகள் யோக திசையாக இருந்தால் மட்டுமே அந்த நிரந்தரமான ஒரு வருமானம் அப்படிங்கிறது டான் 1ஆம் தேதி வந்துகிட்டே இருக்கும். அதற்கு திசா புத்திகள் ஒத்துழைக்குதா அப்படிங்கிறத நிச்சயம் பார்க்கணும். சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான காரக கிரகம் எது, அதற்கான பாவங்கள் எது, அந்த பாவகாதிபதிகள் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் ஒருவருக்கு அரசாங்கத்தில் கீழ்நிலை பதவியிலிருந்து உயர்நிலை பதவி வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.